Hey guys, welcome to Cinematics. சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, ராஜ்கிரண், ஸ்வாசிகா மற்றும் பலர் ஆக்டிங்ல சூரியோட ஸ்டோரி அண்ட் விலங்கு வெப் சீரிஸ் ஃபேம் ஆன பிரசாந்த் பாண்டிராஜோட டைரக்ஷன்ல உருவான மாமன் மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மூவியோட பட்ஜெட் 65 crores அண்ட் ரன் டைம் 2.5 hours. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் பாத்துறோம் வாங்க. சூரியோட அக்காக்கு 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்குது. இதனாலேயே சூரி அந்த பையனோட பயங்கர அட்டாச்மெண்டா இருக்காரு. இந்த அட்டாச்மெண்ட் சூரியோட மேரேஜ் லைஃபை எப்படி பாதிக்குது, இதனால அவங்க ஃபேமிலிக்குள்ள என்ன ப்ராப்ளம்லாம் வந்தது, அதை இவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படின்றது தாங்க இந்த மாமன். ஒரு ஃபேமிலி எமோஷனல் டிராமாவை தாங்க இந்த கதையை அவங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. எமோஷன் நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆனாலும் சில இடங்கள்ல ஓவர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. டயலாக்ஸுமே நிறைய நல்ல கருத்துக்களை இவங்க சொல்லியிருந்தாலுமே சில டயலாக்ஸ்லாம் கொஞ்சம் ஓவரா தான் போறாங்களோ அப்படின்ற ஃபீல் தாங்க கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹியூமர், மாமன் மரவங்கன் சேட்டைன்னு அப்படியே ஜாலியா கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் தான் ஒரு சீரியஸ் டோனுக்கு படம் நகருது. அண்ட் செகண்ட் ஹாஃப் பிகினிங்ல தான் நிறைய சீன்ஸ் லாக் ஆகவும் செய்யுது. அதெல்லாம் கிளைமேக்ஸ்ல ஓரளவுக்கு டேக்கிள் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். சூரி கதாநாயகனா மட்டும் இல்லாம ஒரு கமர்ஷியல் ஹீரோவா ஆகுறதுக்கும் இந்த படத்துல முயற்சி பண்ணிருக்காங்க. இதனாலயும் என்னவோ கதைக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ஃபைட்டும் பண்ண வச்சிருக்காங்க. சூரி அவரோட ஆக்டிங் ஸ்கில்னால டயலாக் டெலிவரி, ஹியூமர், எமோஷனல் போர்ஷன்ஸ்னு எல்லா பார்ட்லயுமே ஸ்கோர் பண்றாரு. ஐஸ்வர்யா லட்சுமி அண்ட் ஸ்வாசிகா ஒருத்தர் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ கிளாஷ், தென் பொசசிவ்னால சூரியோட போடுற சண்டைன்னு எல்லா இடங்களையுமே தங்களோட நடிப்பை அழகாவே வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்டா வர டைரக்டரோட பையன் பிரகீத் செகண்ட் ஹீரோவா டிராவல் ஆகுறாரு. ஆக்டிங்குமே பிரமாதமா இருந்துச்சுங்க. இவங்களோட ராஜ்கிரண், பாபா பாஸ்கர்னு எல்லாருமே டீசென்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாங்க. எமோஷனல் சீக்வன்ஸ்க்கெல்லாம் மலையாளம் மியூசிக் டைரக்டரான ஹேஷம் அப்துல் வஹாபோட பேக்ரவுண்ட் சாங்ஸ் பக்கபலமாவே இருந்துச்சுங்க. சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ்லாம் நல்ல டியூனோட கேட்கறதுக்கு ஓரளவுக்கு டீசென்டாவே போட்டிருக்காரு. மூவி டியூரேஷன் கம்மியா இருந்தாலும் சில ரிப்பீட்டேட்டிவ் எமோஷனல் அண்ட் லாகிங் சீன்ஸை தூக்கி இருக்கலாம். சினிமாட்டோகிராஃபர் ஒரு செமி அர்பன் பேக்ட்ராப்ல ஒரு ரிச் டோன்லயே மூவியை பிரசன்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரி, ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், சாங்ஸ், சில டயலாக்ஸ் அண்ட் எமோஷனல் போர்ஷன்ஸ் இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா ஓவர்டூ பண்ண டயலாக்ஸ் அண்ட் எமோஷனல் போர்ஷன்ஸ், செகண்ட் ஹாஃப்ல சில லாகிங் சீன்ஸ் அண்ட் சற்று தொய்வான ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் தாங்க. ஓவராலா நீங்க ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா இருந்தா இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். மத்தவங்களுக்கு இது ஒரு ஒன் டைம் வாட்சா தாங்க இருக்கும். So if you are interested, go and watch the over emotional Maman. Cinematics rating for this movie is 6 out of 10. Thank you guys.